ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரெடி டு ஆக்குபை டூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க. இது ஆல்மோஸ்ட் 90% ஒர்க் முடிஞ்சிருச்சு. வீடு நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி அட்டகாசமா இருக்கு. ஃபுல்லா வீடுங்க இருக்க ஏரியா, பிரைம் ஏரியா. எந்த லொகேஷன் தெரியுமா? நாம இப்ப வீட்டு மாடியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தெரியறது சிறுசேரி ஐடி காரிடார். பாத்தீங்களா? ரொம்பவே ரேடியல் டிஸ்டன்ஸ்ல வெறும் 2 கிலோமீட்டர் தாங்க. வீட்டு மாடியில இருந்து பார்த்தா சிறுசேரி ஐடி காரிடார் அவ்வளோ க்ளோஸ்ல தெரியும். வீடு செம்ம ஸ்பேஷியஸான ஒரு 2 BHK டூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ். ஹால், டைனிங் ஏரியா, கிச்சன் எல்லாம் வேற லெவல் சைஸ். பர்டிகுலரா அந்த ஹை சீலிங் வியூ இருக்கே சூப்பரா இருக்குங்க. இந்த வீடு 1350 சதுரடியில பெருசா கட்டப்பட்டிருக்குங்க. இந்த டூப்ளெக்ஸ் ஹவுஸ் இருக்கிறது ஒரு பிரீமியம் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள. குறைஞ்சது ஒரு 60-70 வீடுகள் இருக்க இந்த கம்யூனிட்டிக்குள்ள உங்களுக்கு பிளாட்டுகள் வேணும்னா கூட தாராளமா வாங்கிக்கலாம். வாங்க இந்த ப்ராஜெக்ட்டை ஃபுல்லா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐகானை டேப் பண்ணிக்கோங்க. OMR மட்டும் இல்லாம ஓவரால் சென்னையில் இருக்க எல்லா தீபஸ் ப்ராப்பர்ட்டியும் டெய்லி ஒன்றுனா உங்க பார்வைக்கு வந்துகிட்டே இருக்கும். பல ஆயிரக்கணக்கான பேரோட தேடுதல் தேவை இதுதான். சிறுசேரி ஐடி காரிடார்ல ஒர்க் இருக்கு. இந்த லொகேஷன்ல எனக்கு தனி வீடு வேணும் அப்படின்னுட்டு, இல்ல என் பட்ஜெட்ல வில்லா பிளாட் வேணும் அப்படின்னுட்டு எத்தனை பேர் கிடைக்குது? இங்க ஒரு பிரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி. வீட்டு பால்கனில இருந்தும் வீட்டு மாடியில இருந்தும் பார்த்தாலே சிறுசேரி ஐடி காரிடார் ஃபுல்லா தெரியும். இருக்கிற நம்ம சைட் இருக்கிற லொகேஷன் நம்ம OMR புதுப்பாக்கத்துல. OMR மெயின் ரோட்ல இருந்து 2வது கிலோமீட்டர்ல, வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல இருந்து வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல, கரெக்டா நம்ம புதுப்பாக்கம் பஸ் ஸ்டாப்ல இருந்து வெறும் 300 மீட்டர்ஸ் நடந்தே போகக்கூடிய தூரத்துல அமைஞ்சிருக்கிறதா நம்ம சைட். பஸ் ஸ்டாப் தான், மெயின் ரோடு தான் பாத்துக்கோங்க. இந்த ஆர்ச்ல இருந்து கரெக்டா 300 மீட்டர்ஸ் நடந்தே போகக்கூடிய தூரத்துல வந்துருச்சு 5 ஏக்கர் இன்டிகிரேட்டட் கேட்டட் கம்யூனிட்டி. இதோட ஹைலைட் என்னன்னா 5 ஏக்கர் போட்டிருக்காங்க, 102 பிளாட்டுங்க. கிட்டத்தட்ட எல்லாம் வித்து போய் 70-80 வீடுகளை உள்ள பார்க்க முடியுது. பாக்குறீங்களா? இத்தனை வீடுகளும் நம்ம சைட்டுக்குள்ள தான் இருக்கு. இதுல வெறும் 8 பிளாட் மட்டும் இப்போதைக்கு சேலுக்கு அவைலபிள். 8 பிளாட் தான் இருக்கு அப்படின்றதுனால கிளியரன்ஸ் சேலா ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட 800 ரூபாய்க்கு, மார்க்கெட் விலையை விட 800 ரூபாய் கம்மியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க. உள்ள உங்களுக்கு பார்க் ஏரியா இருக்கு, கிளப் ஹவுஸ் இருக்கு, அண்டர்கிரவுண்ட் EB இருக்கு, ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் இருக்கு, CCTV கேமரா இருக்கு, ஸ்ட்ரீட் லைட் வசதி, 24/7 செக்யூரிட்டி, டபுள் என்ட்ரன்ஸ் கேட் அப்படின்னுட்டு எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்கிற ஒரு இன்டிகிரேட்டட் கேட்டட் கம்யூனிட்டி தான் இது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், உள்ள ஒரு 50-60 வீடுகளை பார்க்க முடியும். இவ்வளோ வீடுகள் இருக்கு இந்த கம்யூனிட்டியில் தான் இந்த ஒரு வீடு சேலுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு 8 பிளாட் ஆப்ஷன்ஸோட உங்களுக்கு சேல்ஸ் இருக்கு. பிளாட்டுகள் வேணும்னா 850 ஸ்கொயர் ஃபீட், 1200 ஸ்கொயர் ஃபீட், அப் டு 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நமக்கு தேவையான சைஸ்ல உள்ள ஒரு 8 பிளாட்டுகள் இருக்கு. எல்லா ஆப்ஷன்ஸ்லயும் இருக்குங்க. வித் DTCP அண்ட் ரேர் அப்ரூவோட ஸ்கொயர் ஃபீட் 800 ரூபாய்க்கு கம்மியாக தான் தராங்க. திரும்பவும் சொல்ற, பக்கத்து லேஅவுட்டை விட இது 800 rupees கம்மி. காரணம் ஒண்ணுதாங்க, ஒன்னே ஒண்ணுதான். அது என்னன்னா கிளியரன்ஸ் சேல், அவ்வளவுதான். 8 பிளாட் முடிஞ்சா இந்த 5 ஏக்கர் பிளாட் இந்த கம்யூனிட்டி சோல்ட் அவுட். ஓகேங்களா? அதனால சரி, இந்த வீட்டை பத்தி பார்ப்போம். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் 1350 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியால நல்லா பெருசா கட்டியிருக்காங்க. வீட்டுக்குள்ள என்டர் ஆகிறோம், கவர்டு கார் பார்க்கிங் நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. ஹால்குள்ள என்டர் ஆகும்போது இந்த வீட்டுக்குள்ள நல்ல வெளிச்சமா இருக்க காரணம் நிறைய விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஹாலுமே நல்ல சைஸ். நார்மலா நாம பார்க்குற ஸ்டெப்ஸ் மாதிரி இல்லாம இந்த ஸ்டெப்ஸ் பார்க்க யூனிக்கா அட்ராக்டிவா இருக்குங்க. பார்த்துருப்பீங்க, அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ ஓப்பன் ஸ்டால் கிச்சனு அது வீட்டை இன்னுமே பெருசாக காட்டுது உங்களுக்கு. செப்பரேட் டைனிங் ஏரியா வேற கிடைச்சதா, ஸோ இன்னும் அட்வான்டேஜ் தான். கிரவுண்ட் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படின்றதுனால கீழே ஒரு கவர்டு கார் பார்க்கிங் இருக்கும், ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், பக்கத்தில் ஒரு பெரிய டைனிங் ஏரியா, ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கீழே வந்துடும். மேலே போனீங்கன்னா 2 பெட்ரூம், 2 ரெஸ்ட் ரூம், ஒரு பால்கனியோட இது ப்ராப்பர் 2 BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸாக நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த வீட்டோட லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 750 ஸ்கொயர் ஃபீட் வரும். பில்டப் ஏரியா 1350 ஸ்கொயர் ஃபீட். வீட்டுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா சின்ன கஸ்டமைசேஷன்ஸ் தாராளமா நீங்க பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நிறைய வீட்டில் நம்ம பார்க்காத ஒரு விஷயம், எவ்வளவு பெரிய ஹாலா இருந்தாலும் ஒரு விண்டோக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. இங்க 3 விண்டோ கொடுத்துருக்காங்க. அதனாலதான் ஒரு லைட் கூட போடாம அவ்வளவு வெளிச்சமா இருக்கு. இது கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் மக்களே. சிறுசேரி ஐடி காரிடாருக்கு இந்தியன் ரோட்ல நம்ம OMR புதுப்பாக்கத்தில் எவ்வளவோ லேஅவுட் நம்ம ரிவ்யூ பண்ணியிருப்போம். ஆனால் ரெடி டு ஆக்குபைல இண்டிவிஜுவல் ஹவுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போனா இப்போ 1-2 தான் வரும். ஏன்னா இங்கே வீடு போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் முடியறதுக்குள்ளேயே வாங்கிடுறாங்களே. ஏன்னா இங்கே தேவை அவ்வளோ பேருக்கு இருக்குங்க, அவ்வளோ தேவை இருக்கு. இந்த பாருங்களேன், நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடு கூட ஒன்னே ஒன்று தான் இருக்கு. இது எவ்வளோ நாள் இருக்கும்லாம் தெரியாது. மேபி ஒரு வாரம் இருக்குமோ, இல்லை அடுத்த ஒரு 2 to 3 days புக் ஆயிருமான்லாம் தெரியாது. நீங்கள் உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர் ஹவுசிங் அவங்க கிட்ட டேரக்டா பேசிட்டு சைட் விசிட் வந்து பாருங்க. இந்த வீடு பிடிச்சிருச்சுன்னா உடனே வீடை புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அதுவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நார்த் ஃபேசிங்ல அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்திருக்கீங்க. மேல ஒரு ஹால், ரைட் சைடுல ஒரு பெட்ரூம், லெஃப்ட் சைடுல ஒரு பெட்ரூம். இதுல ஒரு பால்கனி இருக்கு. பால்கனில இருந்து பார்த்தா சிறுசேரி ஐடி காரிடார் அவ்வளோ கிளீனா தெரியும். ஸோ இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 750 ஸ்கொயர் ஃபீட், பில்டப் ஏரியா 1350 ஸ்கொயர் ஃபீட். இந்த வீட்டோட விலை 65 லட்சம்.
எனக்கு லேண்ட் ஏரியா இன்னும் பெருசா வேணும் சார் அப்படின்னா எடுத்துக்கோங்க. தாராளமா பக்கத்துலயே ஒரு லேண்ட், இந்த வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு லேண்ட் இருக்கு, ஆர்ச் என்ட்ரன்ஸ் கேட் பக்கத்துலயே ஒரு லேண்ட் இருக்கு. எந்த லேண்ட் வேணும்னு ஆப்ஷன்ஸோட சூஸ் பண்ணிக்கோங்க. இங்க தாராளமா கஸ்டமைசேஷனோட ஒரு 50 வீடுகள் இருக்கிற இந்த கம்யூனிட்டிக்குள்ள ஒரு வீடு அமைச்சுக்கோங்க. ஒரு விஷயம் தான், OMR புதுப்பாக்கம் இந்த OMRலயே ஒரு பிரைம் ஏரியா. அதுவும் நீங்க புதுப்பாக்கம் சைடு போனீங்கன்னா எல்லா லேஅவுட்டுமே ஃப்ரெஷ்ஷான லேஅவுட்டா இருக்கும். எவ்வளவு மெயின்ல இருந்தாலுமே சரி, ஃப்ரெஷ்ஷான லேஅவுட்டா இருக்கும்போது என்னன்னா வீடுகள் இருக்காது. இன்னைக்கு நீங்க வாங்கி போட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு 2 வருஷத்துல ஒரு 50-100 வீடுகள் வரும் வைங்களேன். இங்க ஆல்ரெடி 50-100 வீடு இருக்கு மக்களே. சோ அதுதான் விஷயம் இங்க. சோ ஆல்ரெடி வீடுங்க இருக்கிற குறைஞ்சபட்சம் ஒரு 50-60 குடும்பங்கள் வசிக்கிற இந்த கம்யூனிட்டியில நீங்க இங்க வீடு வாங்க போறீங்க. இல்லனா 8 பிளாட்டுகள் இருக்கு, அதுல உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான பிளாட் வாங்க போறீங்க. அதுவும் மார்க்கெட் விலையை விட ஸ்கொயர் ஃபீட் ரேட் 800 ரூபாய் கம்மியா. அப்படி என்னப்பா ரேட் அப்படின்னு கேக்குறீங்களா? ஸ்கொயர் ஃபீட் ரேட் 4200 ரூபாய். எதுவும் இல்லைங்க, இதுக்கு பக்கத்துல இன்னொரு லேஅவுட் இருக்கு. அவங்க போடுற ஆஸ்கிங் பிரைஸ் 5000 ரூபீஸ். இங்க இவங்க சொல்ற ரேட்டே 4200 ரூபாய். அதுவும் இத்தனை வீடுங்க இருக்கிற ஒரு கம்யூனிட்டிக்குள்ள யோசிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஒண்ணுதான், ரேட்டு கம்மியா கொடுக்க ஒரே காரணம் கிளியரன்ஸ். அவ்வளவுதான். 8 பிளாட் முடிஞ்சா இந்த கம்யூனிட்டியே முடிஞ்சதுங்க, அவ்வளவுதான். சோ எதுக்காக வச்சுக்கிட்டு கொடுத்துடலாமேட்டு ரேட் கொடுக்குறாங்க. பாக்குறீங்கல்ல, அது ஃபுல்லா OMR ரோட் மேல இருக்க பில்டிங். OMRலாம் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வெறும் 65 லட்சம் ரூபாய்க்கு எங்கெல்லாம் கிடைக்குமா? இங்க இருக்கு. அதுவும் OMR புதுப்பாக்கத்துல மெயின்ல பஸ் ஸ்டாப்ல இருந்து வெறும் 300 மீட்டர்ஸ்ல. ஞாபகம் இருக்கட்டும், நம்ம சைட் OMR மெயின் ரோட்ல இருந்து 2 கிலோமீட்டர், வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல இருந்து வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கிறது OMR புதுப்பாக்கத்துல. ஓகேங்களா? சிறுசேரி ஐடி கார்ட்ல இருந்து கரெக்டா 4வது கிலோமீட்டர். இவ்வளோ வீடுகளும் எங்கேயும் இல்ல, எல்லாமே நம்ம சைட்டுக்குள்ள தான் இருக்கு. இந்த வீடுகளுக்கு மத்தியில பிளாட்டுகள் அவைலபிள். நான் சொன்ன அந்த 8 பிளாட்டுகளும் இங்க அங்க அப்படின்ட்டு இந்த வீட்டுக்கு பக்கத்துல கூட ஒரு பிளாட் இருக்காமா. இதே சைட்டுக்குள்ள உங்களுக்கு கிளப் ஹவுஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்க் ஏரியா இருக்கு, வாக்கிங் ட்ராக் இருக்கு, ஜாக்கிங் ட்ராக் இருக்கு, முக்கியமா அண்டர் கிரவுண்ட் EB இருக்கு, ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் இருக்கு. இவ்வளவு வசதிகள் இருக்க இந்த கம்யூனிட்டிக்குள்ள 4200 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. இண்டிவிஜுவல் ஹவுஸ் வேணா வாங்கிக்கோங்க, 65 லட்சம் ரூபா தான். ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர் ஹவுசிங் அவங்க நம்பர் தான் கொடுத்துருக்கேன், அவங்க தான் இந்த ப்ராஜெக்ட்டை ப்ரமோட் பண்றாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான சைட் நம்ம OMR புதுப்பாக்கத்துல விட்டுறாதீங்க, அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பிடிக்கும். வந்து பார்த்துட்டு போயிட்டு மற்ற சைட்ல கம்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க இங்க தான் புக் பண்ணுவீங்க. ஸோ என்ன கேட்டா கடைசி 8 பிளாட்டை வாங்குறவங்க ரொம்பவே அதிர்ஷ்டசாலி. நீங்களும் அதுல ஒரு ஆளா ஆகணும்னா உடனே ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி டைரக்டா விசிட் பாருங்க. கண்டிப்பா பிடிக்கும். OMR சைட்ல நீங்க கண்டிப்பா பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா 100% இந்த சைட் கண்டிப்பா பிடிக்கும். ஸோ டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூட் தாராளமாக லோன் போகலாம். மற்ற விஷயங்கள்லாம் டேரக்டா ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு டேரக்டா லொகேஷன் வந்து பாருங்க, அவங்க எல்லாத்தையும் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கு, அதோட விலை 65 லட்சம். பிளாட்டுகள் 850 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அப் டு 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு. பிளாட்டோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் 4200 ரூபாய். இருக்கிறது OMR புதுப்பாக்கத்துல மெயின் ரோட் அண்ட் ஃபுல்லி கமர்ஷியல்ஸ். இந்த ஏரியால இருந்து வெறும் 300 மீட்டர்ஸ் நடந்தே போகக்கூடிய தூரத்துல சூப்பர்ப் ஏரியாங்க. உடனே நீங்க அந்த பிளாட்லாம் வாங்குனீங்கன்னா வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், வீடியோக்கு லைக் போடுங்க. OMR சைட்ல பார்த்துட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் சர்க்கிள் எல்லாருக்குமே முடிஞ்சா இந்த வீடியோ கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். until then bye from GS.